ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல அழகர் கோவில், அதை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த அழகர் கோவிலோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் இந்த வீடியோவில் சொல்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அழகர் கோயில் மட்டும் இல்லாமல் அழகர் கோயில் தீர்த்தமும் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இந்த அழகர் மலை தீர்த்தம் வந்து மலைக்கு மேலே உச்சியில் வந்து தாங்க இருக்கும். அதாவது பழமுதிர்ச்சோலை கோயில் வரையும் தான் அந்த வேன் வந்து போகும். அதுக்கப்புறம் அழகர் மலை தீர்த்தத்துக்கு நம்ம எல்லாருமே நடந்து தான் போகணும். ஓன் கார் இது வச்சுருக்கோங்க, எல்லாம் போய்க்கலாம். மலை மேலே உச்சியில் வந்து ராக்காயம்மன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் தீர்த்தம் வந்து இருக்குங்க. பக்தர்கள் வந்து அங்கே வந்து தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ராக்காயம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்து முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 18ஆம் படி கருப்பையும் அழகரையும் தரிசனம் பண்ணுவாங்க. நிறையா பேருக்கு வந்து இது குலதெய்வ கோயிலாகவும் இருக்குது. அழகர் கோயில்னால் ரொம்பவே பழமையான எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் தான். பிளேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக சுற்றி பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது. வந்து தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கீழே போனோம்னா அழகர் கோயிலோட டைமிங் தெரில, அதனால் நட திறக்கிற வரையும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கோயிலோட கரெக்டான டைமிங் பார்த்திங்கன்னா காலைல 5:30லேருந்து மதியம் 12 மணி வரையும், ஈவினிங் 4 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரையும் கோயில் இருக்கும். இந்த அழகர் மலை கோவிலோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையும் யமதர்மராஜருக்கு வந்து சாபம் ஏற்பட்டது. அந்த சாபத்தை வந்து போக்க வந்து பூலோகத்தில் தற்போது உள்ள அழகர் மலையில் வந்து தவம் புரிந்தார். 7 மலைகள் கொண்டது. இது வந்து தர்மராஜன் வந்து தவத்தை மெச்சி பெருமாள் வந்து காட்சி கொடுத்தார். இறைவன் கருணையை போற்றி விதமாக தர்மராஜன் பெருமாளிடம் தினமும் உங்களுக்கு வந்து ஒரு முறையாவது பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டார். பெருமாள் அவ்வாறே வரம் தர இந்த கோயிலை தினமும் அர்த்த ஜாம பூஜை வந்து யமதர்மராஜருக்கு நடத்தும் என்று ஐதீகம். பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் முதலிடமாகவும் காஞ்சிபுரத்தை அடுத்ததாகவும் 3வது இடமா நம்ம அழகர் கோயில் தாங்க. அழகர் கோயிலில் மூலவர் வந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கிறார். அழகர் கோயில் வந்து உள்ள சுந்தரராஜ பெருமாள் தன் பேருக்கு ஏற்றார் போல் ரொம்பவே அழகாக இருப்பார். தாயார் வந்து அவருக்கு அருகிலே கல்யாண சுந்தரவல்லி என்னும் இருப்பாங்க. திருமண கோலத்தில் இருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த அழகர் கோவிலுக்கு காவல் தெய்வமாக 18ஆம் படி கருப்பசாமி தான் இருக்காங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம். இத்தலத்தில் வந்து அணையா தீபமாக வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ராக்காயம்மன் கால் சிரம்பில் இருந்து மலை குகைக்குள் வற்றாத ஜீவநிதியாக வந்து கொண்டிருக்குது. அதான் அழகர் கோயில் தீர்த்தம்னு சொல்கிறாங்க. மக்களின் காணிக்கையாக வரும் தானியத்தை அரித்து மாவாக்கி தோசையிட்டு அது பிரசாதமாக பெருமாளுக்கு படைத்து பக்தர்களுக்கு அது தராங்க பிரசாதமாக. எல்லா கோயிலுமே ஆண்டல் வந்து நின்றபடி காட்சியளிக்கிறாங்க. அந்த கோயிலில் மட்டும்தான் அமர்ந்தபடி காட்சியளிக்கிறாங்க அழகர் கோயிலில். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.